மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேசிஓசி. ஸோ இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த நிலைமையில் தான் இருந்துச்சு. மை காட், ஷோஸ்ட் கைஸ். ஸோ த ரியல் டவுன் ஹால் அப்படிங்கிற ஏதோ ஒரு இது போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ரூமில் ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக இருக்க வைக்கிறாங்க போல். ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவல் பெட்டை வந்து அப்டேட் போட்டாச்சு. இன்னும் 2 to 3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 84th லெவல் வந்துடும், 83rd லெவல் வந்துடும். சைடில் இருக்கிற கிராஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிவார்ட்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு, இப்போதைக்கு ரிவார்ட்ஸ் தேவையில்லை. 29 மினிட்ஸில் எலக்ட்ரிக் ஸ்டோரேஜ் வந்துடும். கலெக்ட் பண்ணிவிட்டு இதை அசைன் ஆல்ரெடி பண்ணியாச்சு, இன்னும் 1 ஹவரில் வருவான். ரிசர்ச் போர்ஷன் இதை அப்டேட் போடணும். இவன் வரத்துக்கு இன்னும் 11 மணி நேரம் இருக்குது. ஸோ இவன் அப்டேட் போட்டு ஜெயின்ட் பில்டர் பேஸில் அப்டேட் போட்டாச்சு. ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு வார் டீட்டெயில்ஸ் பார்த்தா 9 ஹவர்ஸ் இருக்குது. என்னோடய பேட்டில் முடிஞ்சிச்சு, நம்ம 60ல் இருக்கும். மேபி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வந்து TH14 TH15 போயிட்டுருக்கு. அதெல்லாம் பிளான் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னோடய செகண்டரி அக்கௌண்ட், ரஷ் அக்கௌண்ட்டு. ஸோ TH17 அது ஒரு ஒன் ஆஃப் த ரஷ் அக்கௌண்ட் தான். பட் ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் இதில் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வெல்கம் சீஃப் வந்துருச்சு. சேம் மினி ஸ்பாட்லைட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்டாக் போட்டு போயிருக்காங்க. ஸோ கிளான் கேஷல் இருக்குது. வார் என்ன இருக்குது, ப்ரிப்ரேஷன் டே வார் அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டுட்டு இது நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. அது எதுவும் பண்ண முடியாது. எக்யூப்மெண்ட்டு எதுவும் அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஒரு இது அவைலபிலிட்டியை கொடுத்துட்டு வந்துடலாம். அவைலபிலிட்டி மோன்லி தொட்டுக்கலாம். இது வந்து ஓகே கன்வெர்ட் பண்ணிடலாம். பிளாக் லிக்விடு அப்படின்னு இந்த பக்கம் வந்தோம்னா ஜெம்மை கலெக்ட் பண்ணிவிட்டு இதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கான். போட்டு ஆன் பண்ணிவிட்டு இன்னும் 1 day 6 ஹவர்ஸில் வரான். ஓ மை காட், என்ன இது எத்தனை வரான்? இன்னும் 3 days வரான். இதுவே 5 daysல வரான். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தான்னா 47 21 ஓகே 2 days ஆல் லைட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஓகே, நீங்கள் நோ ப்ராப்ளம். நாற்பத்தேழு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் 3 days. ஸோ வயசு பார்ப்போம். ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு ஜஸ்ட்டு கோல்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். மேக்ஸ் கை. ஸோ இந்தமாரி ஈஸியாகவும் கோல்டு எடுக்கிறாங்க. வால் பிரேக்கர் அண்டு சூப்பர் கோப்ளிட் வச்சு. ஓகே, இன்னைக்கு காலையில் மறுபடி இது தான். ஸோ நம்மளதில் இது ஃபுல்லாக கஷ்டத்தில் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன அட்டாக் போயிட்டு வந்துடும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் லூட் எடுக்கணும். வில் ட்ரை அவர் பெஸ்ட். இங்கே இருக்கான்.
இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்படி போமா, இங்கே ஒரு லூப் இருக்குது. இப்படி போவோம். 3 லிஃப்ட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்படியே அங்கே போவோம். அதெல்லாம் போகாது. ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போடுவோம். ஒரு ரஷ் பிளேஸில் போனால் தான் கொஞ்சம் அதிகமாக அப்டேட் பண்ணி ஆசிரியர் நிலைமை ரொம்ப கஷ்டப்பா. சுற்றி எங்கேயோ போகிறான் பாருங்க ஆசை. விட்டு விட்டாங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஆச்சு இந்த லைனில் போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம்? அங்கே வந்து அடிச்சு ட்ரெயின் இருக்குது. Finished. It is expansion done. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு போட்டுவிடுங்க நண்பர்களே. ஓகே, பாய்.